ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் முதல் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர். ஒரு கம்பி இருக்கு, அதனுடைய நீளம் 36 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கம்பியின் நீளம். அக்கம்பியை கீழ்காணும் வடிவங்களாக உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்? முதல்ல ஒரு சதுரமா மாத்துறாங்க, அப்புறம் ஒரு சமபக்க முக்கோணமா மாத்துறாங்க. பக்கம் என்னவாக இருக்கும்? முதல்ல சதுரமா மாத்தினா இந்த கம்பியை தான் சதுரமா மாத்த போறோம். ஸோ இந்த கம்பி இப்படி சதுரமா, அந்த கம்பியை நான் அப்படி வளைச்சு கொண்டு வந்தேன்னா அது எதை குறிக்கும்? சுற்றளவை குறிக்கும். சதுரமாக மாற்றினால் அந்த கம்பியினுடைய நீளம் என்ன ஆயிரும்? சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு கம்பியின் நீளம். ஓகே, சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4 சைடு இருக்கு. ஸோ 4 இன்ட்டு சைடு இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பக்கம் என்ன ஆகும்? 36/4 9 சென்டிமீட்டர் ஆயிரும். அப்போ சதுரத்தின் பக்கம் 9 சென்டிமீட்டரா மாறிடும். ஓகே, இந்த 36 தான் இப்படி 4 தான் மாத்திரம். அப்போ 9 9 9 9 4 போது 36 சென்டிமீட்டர். இதே இது ரெண்டாவது ஒரு சமபக்க முக்கோணமா மாத்திரம். சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு கம்பியின் நீளம். இந்த கம்பியை தான் இப்படி சமபக்கமா நான் மாத்துறேன். அப்ப இதனுடைய சைடு எத்தனை சைடு இருக்கு? 3 சைடு இருக்கு. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு கம்பியின் நீளம். எத்தனை பக்கம் முக்கோணத்துக்கு? 3 இன்ட்டு பக்கம் 3 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். இந்த கம்பியை முக்கோண வடிவத்தில் மடக்கிடு. அப்போ ஒரு பக்கம் ஈக்குவல் டு 36/3 12 சென்டிமீட்டர். ஓகே, சதுரமா மாத்தினா பக்கம் 9 சென்டிமீட்டரா இருக்கு. சமபக்க முக்கோணமா மாத்தினா பக்கம் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கு? 12 சென்டிமீட்டர் உள்ள சமபக்க முக்கோணம். என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். ஓகே,